விதி நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தின் அந்த வாயிலில் நெருக்கி அடித்து ஆர்சிபி ரசிகர்கள் அந்த வீரர்களை வரவேற்கவும் பாராட்டவும் அங்கு குவிந்து வருகிறார்கள். இந்த கூட்ட நெரிசலில் தடியடி பிரயோகமும் நடத்தப்பட்டு அதில் 20 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆர்சிபி அணியை வரவேற்பதற்காக பெங்களூரு விதான் சௌதா பகுதியிலும் சின்னசாமி ஸ்டேடியம் பகுதியிலும் ஏராளமான ரசிகர்கள் குவிந்த சூழ்நிலையில் அங்கு நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெரிசலில் 20 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஒருவர் உயிரிழந்திருக்க கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. இன்னும் அது அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. நேற்றும் இந்த ஆர்சிபி ரசிகர்களின் வெற்றி கொண்டாட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இன்று சின்னசாமி ஸ்டேடியத்தில் மைதானத்தில் அந்த ஆர்சிபி ரசிகர்களை வரவேற்க திரண்டிருந்த ரசிகர்களிடையே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்றும் கூட்ட நெரிசலை கலைப்பதற்காக அங்கு காவல்துறையினர் குவிந்திருந்து தடியடி பிரயோகம் நடத்தியதில் ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் அந்த நெரிசலில் 20 பேர் வரை காயமடைந்திருப்பதால் சின்னசாமி ஸ்டேடியம் மைதானம் பகுதி முழுவதுமே பரபரப்பாகவும் பதற்றமாகவும் இப்போது காணப்படுகிறது. பெங்களூரு அணி வீரர்களை வரவேற்பதற்காக அங்கு நேற்றிலிருந்தே வெறித்தனமாக ஆர்சிபி ரசிகர்கள் குவிந்து இந்த கூட்ட நெரிசலில் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். இப்போது இந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவுமே அவர்கள் வெற்றி பேரணி சின்னசாமி ஸ்டேடியத்திலிருந்து விதான் சௌதா சட்டப்பேரவை வளாக அந்த சாலையில் அவர்கள் வெற்றி பேரணி நடத்துவதற்கும் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் பேரணி நடத்தினால் ஏராளமானோர் அந்த பேரணியில் கலந்து கூட்ட நெரிசல் ஏற்படும், போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் நேரடியாக அந்த ஆர்சிபி வீரர்களை தனி பேருந்தில் அவர்கள் மைதானத்திற்கு சின்னசாமி ஸ்டேடியத்திற்கே வரவழைத்திருந்தார்கள். அப்போது அவர்களை காண்பதற்காகவும் அவர்களை வரவேற்பதற்காகவும் ஆர்சிபி என்று முழக்கமிட்டவாறு ரசிகர்கள் ஆயிரக்கணக்கானோர் ஒரே பகுதியில் குவிந்ததால் அந்த வாசலில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு போலீசார் தடியடி பிரயோகம் நடத்தியதால் அங்கு ஒரு நெரிசல் மற்றும் அந்த பகுதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இதில் ஒருவர் உயிரிழந்திருக்க கூடும் என்ற தகவலும் வந்திருக்கிறது. ஒரே இடத்தில் ஒரே பகுதியில் ஆர்சிபி வீரர்களை வரவேற்ற பெங்களூரு ஏராளமான ரசிகர்கள் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்ததை அடுத்து இந்த கூட்ட நெரிசல் மற்றும் தடியடி பிரயோகம் அதனால் ஏற்பட்ட காயம் என அந்த பகுதியே ரணகலமாகி இருக்கிறது. இங்கு ஆர்சிபி ரசிகர்களுக்கான அந்த வீரர்களை வரவேற்பதற்கான வெற்றி கொண்டாட்டம் என்பது மீண்டும் மீண்டும் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பலர் அந்த வாயில் வளாகத்திலேயே மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார்கள் என்றும் தடியடி பிரயோகத்திலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதால் சின்னசாமி ஸ்டேடியத்தை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தொடர்ந்து குவிந்து கொண்டு வருவதால் அங்கு காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை ஒவ்வொரு வாயிலும் பிரித்து அனுப்புவதில் அங்கு வாக்குவாதம், மோதல், தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இப்போது அந்த பகுதி முழுவதுமே பரபரப்பாக காணப்படுகிறது. பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளாத நிலையில் கர்நாடக மாநில அரசு மற்றும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடைபெறும் அந்த பாராட்டு விழாவில் கூட்ட நெரிசலால் அந்த சின்னசாமி ஸ்டேடியம் மைதானம் முழுவதுமே இப்போது ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.